நடத்தி கொண்டிருக்கும் கதிர்வேல் தெய்வானை அரசியல் குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றும் கோபுரம் செந்தமிழ் மன்றத்தின் மூலமாக பல்வேறு பேச்சாளர்களையும் பல்வேறு எழுத்தாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து எனது உரையினை தொடங்குகின்றேன். சகோதரி இதற்கு முன்பு பேசிய சகோதரிகள் அனைவரையும் கொஞ்சம் பார்க்கும்பொழுது நமக்கே கொஞ்சம் பாவமாக தெரியுது. என்னன்னா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னாங்க ஒரு 3 பெண்கள் இவங்க சொன்னாங்க குறிப்பிட்டு. எப்ப ஆதியும் அந்தமும் சிவனே, அகில உலகத்தையும் ஆள்பவர் யாரு? ஆண்டாம்பா. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? முழுமுதல் கடவுள் சிவன், அவருக்கு அடுத்துதான் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாங்க வந்து பின்னாடி இருக்காரு, அதுக்கு பின்னாடி தான் எல்லாம் வருது. அவன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஒரு அணு படைக்கப்பட்டதா இருக்கட்டும், அணுவிலிருந்து அத்தனை அகில உலகமும் படைச்சது வந்து ஆண் தான். எனவே அந்த இடத்துல நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்க ஒரு 5% ஆண்கள் வந்து ரொம்ப நல்ல ஆண்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு. அந்த 5%ங்கள்ல அவங்க சித்தப்பாவும் அவங்க அப்பா வந்து ஆண்கள் வந்து நல்ல மனிதர்கள் இருக்காங்களாம். ஏப்பா மாமா வீட்டுக்காரரு அப்பா பெரிய மாமா சின்ன மாமா அவங்கதான் ஒரு அடி தெரியவே செய்யாதா? அதெல்லாம் அந்த 5% கூட அவர் சொந்தக்காரா தெரியுங்க. ஏன் நம்ம சொந்தக்காரங்க யாருமே வரக்கூடாதா? அதே மாதிரி அவர் சொன்னாங்க, நாங்க ஒவ்வொரு விழாக்கள்லயுமே வந்து நாங்க முன்னாடி இருந்துதான் எல்லாத்தையுமே பண்றோம், எல்லாத்தையுமே பண்றோம். அது ஒரு கேள்வி கேட்டாரு ஆரம்பத்துல. என்ன கேட்டாருன்னா, ஏமா எல்லாம் பண்றீங்க, அதுக்கான டப்பு யாருமா கொடுக்குறது? டப்பு ஒரு ஆண் என்பவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சுமையை வந்து ஒட்டு மொத்தத்துக்கு சுமக்கிறது யாரு? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆளு அது மாதிரி நாங்கெல்லாம் ஏதோ இருக்கோம்பா, நாங்க எங்கோடு காலம் மாதிரி கண்டிக்கிற மாதிரி தெரிஞ்சோம். ஆனா கல்யாணம்ன்ற ஒண்ணு போட்டு எங்களை வந்து நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கும் காரணம் எங்களுடைய சுதந்திரம் பட்டாம்பூச்சியாக சுழன்று கொண்டிருந்த ஆங்கிலம் வந்து ஒரு கட்டத்துல பட்டுப்புழு மாதிரி நாங்க சுண்டு போய்கிறோம். அதுக்கு காரணமே நீங்க எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு. அதனால ஆண்கள் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஓப்பனா சொல்லணும்னா எந்த விழாவுமே நடக்காதுதான். ஒவ்வொன்றுக்கு கலர் கலரா கட்டிட்டு வரோம், கலர் கலரா கட்டுறதுக்கு ஒட்டுமொத்தத்துக்கு எங்க உழைப்பு தான் போட்டுருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா ஒரு பெரிய அறையில ஒரு 20 ஆண்களை மொத்தமா கொண்டு இருக்கோம்னா ஒரு மாசத்துக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு போய் நிம்மதியா சந்தோஷமா பொழுது கழிச்சுட்டு வருவாங்க. அதே ஒரு 10 பெண்களை ஒரு அறையில வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்க சொல்லுங்க. ஒண்ணா பார்ப்போம். 1000 மணி கட்டி 1000 குடும்பம், அந்த குடும்பம் இப்படி, இந்த குடும்பம் இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி, இந்த பேச்ச பேசியே கடைசி வரைக்கும் உட்படாம போயிடுச்சு. அதே மாதிரி இருந்துருவாங்க. அது 10 நாளுக்கு அப்புறம் திறந்து விடுறீங்கல்ல கதவை, அதுக்கப்புறம் தான் கஷ்டம். நிச்சயமா நடுவர்களே. அதனால பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் வந்து வயதான பிறகு வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய முதியோர்களையும் குழந்தைகளையும் அத்தனையுமே ஒட்டுமொத்தத்துக்கு பாலூட்டி சீராட்டி அத்தனை விஷயங்களுமே செய்யறாங்க அப்படின்றத நிச்சயமா வரவேற்கிறோம். ஆனா அவங்க பிறந்த வீடு அப்படின்றது வந்து ஒரு பெண் வந்து பிறப்பு முதல் புகுனா ஒரு 20 வயசு 23 வயசு வரைக்கும் பிறந்த வீடு. ஆனா அந்த புகுந்த வீடு அப்படின்றது வந்து நீ கடைசி வரை மயானக்கரைக்கு செல்லும் வரை உன்னை தாங்கி தழுவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எங்கள் போல சகோதரர் குறிச்சி அவர்கள் சொன்னார்கள் ஒரு விஷயம் தான். என்ன, நாங்க உள்ள வந்தப்ப அம்மா என்று கூப்பிடுங்கள் அப்படின்னாரு. உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது போக அது அம்மாவா இருக்கு, வேற மாதிரி போயிடுது. 3 நாள் 2 நாள் முதல் நாள் திருமணமான அன்னைக்கு நைட்டே வந்து முதல் கண்டிஷனை காத்திருக்கேன். ஐயா சாமி இடத்த கழிவுகளும் தனியா போவோம். அப்ப அந்த இடத்துல புலவோடு போகுது. அந்த பிரச்சனை குடும்ப உறவுக்கான முக்கியத்துவத்தை வந்து ஒவ்வொரு பெண்களுமே உணராத பட்சத்துல இதுல எதுவுமே சாத்தியமில்லை. செல்வன், நீங்க எப்படி தனிப்பிடிக்கணும் இல்ல அப்பா அம்மா கூட தான் நடுவர்கள் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 ஆண்டு காலம் இருந்துச்சு. அந்த விஷயத்துல என்னுடைய மனைவியை பாராட்டலாம். அவங்க சொன்னாங்க அந்த 5 முதல் 10% சொன்னாங்கல்ல, அதுல என் மனைவி ஒரு கேட்டகரி, அதை நம்ம ஏற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த காலாட்டு சீராட்டி அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா நாத்தனார் விஷயம். ஒரு பெண் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே ஏமா நீங்க எல்லாம் எப்படி
அண்ணனோடையும் அக்காவோடையும் உன் தங்கச்சியோடையும் நீங்க எப்படி பிறந்திருக்கீங்களோ அதே மாதிரி அதே குடும்பத்துல நாங்களும் ஒரு அண்ணனோடையும் ஒரு தம்பியோடையும் ஒரு அக்காவோடையும் ஒரு தங்கச்சியோடையும் தான் பிறந்திருக்கோம். நீங்க உங்களுடைய உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் எங்களுடைய உறவுகளுக்கு நீங்க ஏன் கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் தயங்குறீங்க? கேளுங்க கேளுங்க ஒரு நாத்தனார் வீட்டுக்கு வரணும்ப்பா. ஒரு நாத்தனார் வந்து அண்ணன் கூட பிறந்த அண்ணன் பாட்டு பாடிச்சு தங்கச்சி, அதாவது தாய்மாம சீர்சோ வந்து வாராண்டி தங்க கொலுசு கொண்டு வாராண்டி அந்த வார்த்தை ரைட்டுப்பா. அவர் தாய்மாமனை வந்து சீர் செய்ய சொல்லி ஒரு தங்கச்சி வந்து கூப்பிட வருது, அழைப்பு அழைப்பு கொடுக்க வருது. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த நாத்தனார் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க சேர்த்து கூப்பிடலாம். நீங்க ஏன் அதை கூப்பிட மாட்டேன் பண்றீங்க? பிள்ளைய தள்ளி வைக்கிறோம். ஏமா இது மட்டும்தான் சொல்றீங்க வந்துச்சு, அதுக்கு மேல எதையாவது நல்லா பண்ணணும் அப்படின்னு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்ல தாமரை, அது மட்டும் இல்ல நாத்தனார பார்த்தோம்னா லேசா போதும் அப்படின்னு அந்த வெட்டுதான் இருக்குது. அதாவது பெண்களுக்குள்ளே வந்து இத பூரா தாமரை பார்த்துட்டே இருப்பேன். என்ன நடக்குது ஏது நடக்குது பாவம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் 2 வருஷமா. வேற ஒன்றும் பண்ண முடியலையே. அந்த அண்ணன் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. தாமரை செல்வன், உங்களுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கா? இருக்கிற கேள்வி எனக்குள்ள மட்டும் இல்ல நடுவர்களே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்குள்ள இருக்குது. இங்க ஆதங்கம் இல்ல. நாங்க என்ன பண்றது? இப்ப இடத்துல நாங்க வந்து எல்லாத்தையும் சொன்னாதான் ஆச்சு. நாங்க எல்லாம் செய்யறோம், நாங்க எல்லாம் செய்யறோம், படைக்கிறோம், ஆக்குறோம். இப்ப கூட சகோதரி சொன்னாங்க, நாங்க இன்னைக்கு இப்ப நடந்த அந்த போர்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் போர்ல வந்து 3 பெண்கள் தான் வந்து முன்னிலை நின்று அனைத்தையும் செய்தார்கள். அதுக்கு முன்னாடியே ஒரு ஆண் வந்து உலக நாடுகளை அச்சம் கொள்ளும் விதமாக அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து அக்னி ஏவுகணையை கண்டுபிடித்து போனார். ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரும் ஒரு ஆண் தான் என்பதை நீங்கள் மறுத்துவிட வேண்டாம் சகோதரி அவர்களே. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எதையும் பெரிதாக கொண்டு செல்வது கிடையாது. பிறப்பது ஒரு முறைதான், வளர்வது ஒரு முறைதான், வாழ்வது ஒரு முறைதான் என்ற பதிலுக்கு பழைய சீர்காழி ஒன்றை இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்பம் எங்கே என்று தேடு, இது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை ஓடி நாடு. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, அது இல்லை என்றால் வாழ்வில் ஏது வீட்டுக்கு வேலை. இன்னொரு விஷயம் இருக்கிறது. கணிதமாய் மறுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். கணிதமாய் மறுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மலையாய் வாய்மொழிதான் இன்பம், அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவிலான இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே வாய்மொழியே இன்பம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலையில பணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேல அப்பா பணி முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்கள் நினைக்கிறீங்க. இல்லப்பா, காரணம் வந்து ஐயோ முடிஞ்ச வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிப்பா போகக்கூடிய ஆண்களே இருக்கு. ஏன்னா அங்க போனதுல மொக்கா அப்படி பேசிட்டாங்க, தொங்கச்சி இப்படி பேசிட்டாங்க, எல்லா மண்டை இப்படி பேசுறாங்க, எல்லா வாசல்ல வந்து என்னத்தையும் வச்சு வண்டியை கொண்டு வந்து வரிச்சு பாட்டிருக்காரு. யாரு சொந்த கூட பிறந்து அண்ணன் பாட்டிருப்பாரு. அப்பத்தே பாராமோட 10 நாளைக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அது கூட எல்லாம் என் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வண்டி நிற்குது. ஏமா வண்டி நிற்கிறதுல என்னமா இருக்கு? அது ஒரு பிரச்சனை. அண்ணா இருக்கிற வீட்டுல உங்க அம்மா அப்படி சொல்றாங்க, உங்க அப்பா அப்படி சொல்றாங்க, என்கிட்ட அப்படி பேசுறாங்க. இதே பிரச்சனை இந்த ரோதனைகள் எல்லாமே வந்து ஆண்களுக்கு வந்து பல்வேறு விதமான சிக்கல்களை உண்டு செய்து கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உறவுகள் என்பது பிறப்பது என்பது ஒரு முறைதான், இறப்பது என்பது ஒரு முறைதான். இடைப்பட்ட நாட்களில் அனைத்து உறவுகளும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து